இந்த பொண்ணு இன்னும் இங்க இருந்து போகவே இல்லையா? இப்ப எதுக்கு நினைச்சுக்கிட்டு நிக்கிறா? என்னமா நீ வேற எங்கேயாவது போயிருப்பன்னு நினைச்சேன். நீ என்னடா மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க. சார், என் உயிரை காப்பாத்தினவங்க ஸ்ரீ அக்கா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ என்னால எப்படி அவங்கள விட்டுட்டு போக முடியும்? இந்த கோவில் பிரசாதத்தை மட்டும் என் கையால அக்காக்கு வச்சு விட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன். சரிம்மா, வாமா, உள்ள வாமா, வா. மகா, ஒரு நிமிஷமா. ஏமா இப்படி நினைச்சு போயிருக்கியே, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட போது. நீ முதல்ல தலையை தோட்டுமா, அப்புறமா ஸ்ரீயை போய் பார்க்கலாம். இல்ல சார், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. அக்காக்கு சரியாச்சுன்னா எனக்கு அது போதும். நான் முதல்ல உள்ள போய் அக்காக்கு விபூதி வச்சு விடட்டுங்களா? சரிம்மா, வாமா. கோயிலுக்கு போய் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு பரிகாரம் பண்ணி வேண்டிக்கிட்டு பிரசாத தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத நீங்க சாப்பிட்டாலே போதும்க்கா. உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். என்னன்னு தெரியல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு உதவி பண்ணதான் நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா காஞ்சனா அம்மாவுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. நான் இங்க இருக்கிறதாலேயே உங்களுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை வருது. என்னால ஏன் உங்களுக்குள்ள மனக்கசப்பு வரணும்னு தான் நான் இங்க இருந்து போறேன். மத்தபடி எதுவும் இல்ல.